இன்னொரு முக்கியமான செய்தி மக்கள்கிட்ட திரும்ப திரும்ப போய் பதிவு பண்ணணும். ஏன்னா ஜட்ஜு வந்து இந்த அளவுக்கு கொந்தளிப்போடு சொல்லியிருக்காரு. அவருக்கு வந்த வழக்கு என்ன தெரியுங்களா? இந்த மாதிரி ரோடு ஷோகளுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகளை வகுக்க வேண்டும் தான் மனு பிரேயர். அந்த மனுவே அவர்கிட்ட போனது. ஆனால் அவர் என்ன கேஸ்லாம் எடுத்திருக்காரு பாருங்க. பஸ்ல 2 இடத்துல பழைய வீடியோ தான். இதுக்கு முன்ன இந்த கரூர் நடந்த சம்பவம் இல்லை. 2 வீலர்ஸ் 2 இடத்துல விஜயோடைய பஸ் கிட்ட 2 வீலர் கீழே வந்து விழுந்துருது. ஒரு பக்கம் விஜய் வந்த பக்கம், அதாவது பஸ்னுடைய இடதுபுறம், அங்க ஒரு தடவை வண்டி விழுது. இன்னொரு பக்கம் வலது பக்கம் விழுது. வலது பக்கம் விழுந்தது பார்த்தீங்கன்னா அந்த 2 பேருமே இறந்து போயிருக்க வேண்டிய தருணம். ஆனால் எப்படியோ போகுது. அவர் என்ன கேட்குறாருன்னா, தமிழ்நாடு அரசாங்கத்தை பார்த்து கேட்குறாரு, உண்மையிலே உங்களுக்கு மனசாட்சி இருக்கா? ஹிட் அண்ட் ரன், அந்த வண்டி 2 வீலர் அடிபட்டு கீழே விழுதுல, ஏன் பஸ் நிறுத்தப்படவில்லை? ஏன் வழக்கு போட்டீங்களா? வழக்கு போடலை. ஏன் வழக்கு போடலன்னு கேட்குறாரு. அப்போ என்ன அர்த்தம்? அப்போ நீங்க லீனியண்டா இருக்கீங்களா? இந்த கட்சியின் மீது தமிழ்நாடு அரசாங்கம் லீனியண்டா இருப்பது காட்டுகிறதுங்கிறார். இல்லை சார், அவங்க விஜய் அவர்கள் மேல வழக்கு பதிவு பண்ணணும். நேற்று திருமாவளவன் அவர்கள் பேசும்போது குறிப்பிடுறாரு. விடுதலை சிறுத்தைகள்ல இருந்து அந்த கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. அது என்ன 2 சாஃப்ட் கார்னரை விஜய் மேல பண்ணீங்க? இன்னைக்கு செந்தில்குமார் அவர்கள், நீதிபதி அவர்களும் அதே கேள்வியை கேட்குறாங்க. விஜய் அவர்கள் எங்க என்ன தப்பு பண்ணாங்க? இல்லை, இப்போ அந்த கேள்வி ஹிட் அண்ட் ரன்னு இப்போ எல்லாரும் மீடியாவில் பார்த்தாங்க. அது யாராவது செய்தி ஆக்கலாங்களா? இல்லை. ஏன் அப்போ நீதிபதி கேட்பது சரிதானே? நீங்கள் வந்து அந்த பஸ்லேருந்து பார்க்கும்போது அண்ணே கீழே விழுந்துட்டு மாதிரி தெரியுது, அப்படியே வண்டி நிறுத்துப்பா. ஒரு பதட்டம் ஆகணும்ல தலைவருக்கு. மனுஷனாவே பதறணும், தலைவன் அது இன்னும் எவ்வளோ இருக்கணும். அப்போது நீங்கள் வண்டி கீழே விழுந்ததை கூட தெரியாமல் நிறுத்தாத வண்டி ஓட்டு நீங்கள் சொன்னீங்களா, இல்லை அந்த டிரைவர் ஓட்டினாரா? கண்டிப்பாக ஹிட் அண்ட் ரன் விஜய் மீது வழக்கு போடணும் அப்படி நீதிபதி வலியுறுத்துவது. நீங்கள் குறைந்தபட்சம் ஒரு சாமானியனுங்க, நீங்கள் வண்டி ஓட்டுறீங்க, ஒருத்தர் மேலே இடிச்சிட்டீங்க, நிறுத்தி ஐயா அடிபட்டுச்சா, நான் ஒன்று ஹாஸ்பிட்டல் கூட்டு போட்டுமா, ஒரு சிராய்ப்பு தானா, சாரி மன்னிப்பு கேட்பீங்களா இல்லையா? அப்போ நீங்க கேஸ் ஆனிச்சுன்னா நம்ம 6 மாசம் அலையணும். இந்த உணர்வு கூட இல்லாத ஒருத்தர் எப்படி தலைவராக இருக்க முடியும்?